ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, எஃப்ஐஐ ஏன் கீப் ஆன் செல்லிங்ல இருக்காங்க இந்தியாவில் இந்த 2025ஆம் ஆண்டுல. உங்களுக்கு ரீசன் தெரியுமா? அப்படி தெரிஞ்சதுன்னா காமெண்ட் செஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். கெய்ன்ஸ் டெக்னாலஜில ஸ்மால் கேப் வேர்ல்டு ஃபண்ட்ஸ் 4.46 lakhs பங்குகளை வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 4206.38ல வாங்கியிருக்காங்க. இது வாங்கின உடனே வெள்ளிக்கிழமை, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே, கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட ஷேர் பிரைஸ் 5.54% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4265 வரைக்கும் போயிருக்கு. அக்டோபர்ல 7705 உச்சியில இருந்த இந்த ஷேரோட பிரைஸ் 50%க்கு மேல கீழே இறங்கி இருந்தது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் அவங்களோட நிர்வாகம் மற்றும் அக்கௌண்டிங்ல சில சந்தேகங்கள் இருக்குன்னு சொன்னதுனால 50% வரைக்கும் கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஷேர் பிரைஸ் டவுன் ஆயிருந்தது. ஸோ இப்போ ஸ்மால் கேப் வேர்ல்டு ஃபண்ட் வாங்கின உடனே ஃப்ரைடே 5.54% வரைக்கும் மேக்சிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆதித்யா பிர்லா கேபிட்டல் லாஸ்ட் ஃப்ரைடே 2% இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. ஆர்பிஐ ஆதித்யா பிர்லா கேபிட்டலுக்கு என்பிசி அண்ட் கிரெடிட் கம்பெனியாக மாற அனுமதி கொடுத்திருக்காங்க. ஸோ இதனால தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செயிலோட நிறுவனம் 2025 ஏப்ரல் நவம்பர் காலகட்டத்தில் நடந்த சேல்ஸ் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மெயினா அவங்களோட சேல்ஸ் 12.7 மில்லியன் டன் ஸ்டீலா விற்பனை ஆயிருக்கு. நிறுவனத்தோட இந்த வலுவான வணிக திட்டம் தான் இந்த வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. ரீட்டைல் சேல்ஸும் நவம்பர் மாதமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ்க்கு ஆந்திர பிரதேஷ் அண்ட் ஸ்ரீகாகுளம் யூனிட்டுக்கு யுஎஸ் FDA டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 12 வரை இன்ஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. இந்த இன்ஸ்பெக்ஷன்ல ஃபார்ம் 483 கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 அப்சர்வேஷன், 5 குறைபாடுகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாளைக்கு டாக்டர் ரெட்டி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். கேசி இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு 1150 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஸோ இது மூலமா அவங்களோட ஆர்டர் இன்டேக் இந்த இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செயில், டாக்டர் ரெட்டி, கேசி இன்டர்நேஷனல்லாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும் இந்த நியூஸ்க்கு. ஸோ இப்போ நம்ம மெயின் டாபிக்கு வருவோம். எஃப்ஐஐஸ் ஏன் செல்லிங்லே இருக்காங்க இந்தியாவிலேருந்து இந்த வருஷத்துல? எஃப்ஐஐஸ் இந்த வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் ட்ரேடிங் டேஸ்ல உள்ள ஒவ்வொரு மணி நேரம் ட்ரேடிங் ஹவர்ல 1110 கோடி செல் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்ரி 1 ஹவருக்கு செல் பண்ணியிருக்காங்க. அதே டிஐஐ 510 கோடிக்கு எவ்ரி ஹவர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் ட்ரேடிங் ஹவர்ஸ்ல வாங்கியிருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் கடந்த 20 வருஷத்துல செகண்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செல்லிங் இந்த 2025ல தான் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் செல்லிங் 2008ல நடந்திருக்கு. இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. ஈக்விட்டி மார்க்கெட்ல குளோபல் லெவல்ல செல் பண்றதுல செகண்ட் பிளேஸ்ல இருக்காது. அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் மணியை வெளியில எடுத்துட்டு போற இடத்துல செகண்ட் பிளேஸ்ல இருக்கு இந்தியா இந்த 2025ல. as of செப்டம்பர் 30, 2025 நிலவரப்படி நான் அது சொல்றேன். கனடா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஃபாரின் அவுட்ஃப்ளோஸ் வெளியாகிறதுல கனடா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னா $24.9 பில்லியன் அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. ஃபாரின் மணி அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. இந்தியா செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. $17.8 பில்லியன் மணி இது வரைக்கும் வெளியில போயிருக்கு as of செப்டம்பர் 30, 2025 படி. தேர்ட் பிளேஸ்ல சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. $12 பில்லியன் வெளியில போயிருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல இட்டாலி $8.2 பில்லியன் வெளியில போயிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸ்ல போலாந்து $5 பில்லியன் ஃபாரின் அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு, மணி அவுட்ஃப்ளோ ஆயிருக்கு. அப்ப எதுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஸோ ஃபாரினர் செல் பண்ணிட்டு வேற எதுல போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈக்விட்டி நெட் ஃப்ளோ எதுல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா, ஃபாரினர்ஸ் எதுல இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா யூஎஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. $477.2 பில்லியன் ஃபாரின் மணி இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு யூஎஸ்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. செகண்ட் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா சைனா இருக்கு. $96.2 பில்லியன் மணி இன்ஃப்ளோ, ஃபாரின் மணி இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேர்ட் பிளேஸ்ல ஜப்பான் $50.1 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபோர்த் பிளேஸ்ல ரொமானியா $14.5 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபிஃப்த் பிளேஸ்ல பிரேசில் $4.5 பில்லியன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே செப்டம்பர் 30, 2025 நிலவரப்படி.
FII இந்த இயர் 234 ட்ரேடிங் டேஸ்ல 141 டேஸ் செல்லிங்லேயே இருந்திருக்காங்க. இது டிசம்பர் 12 வரைக்கும், இந்த மாதம் டிசம்பர் 12 2025 வரைக்கும் எடுத்த டேட்டா நிலவரப்படி நான் சொல்றேன். 2022ல 146 டேஸ் செல்லிங்ல இருந்திருக்காங்க FII. 2008ல 154 டேஸ் செல்லிங்ல இருந்திருக்காங்க FII. ஸோ DII ஸ்டில் பையிங்ல தான் இருக்காங்க. இது வரைக்கும் மோர் தென் 7,20,651 crore பை பண்ணியிருக்காங்க. ஸோ DIIs பை பண்ணி எதில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட், சிப், இன்சூரன்ஸ், பென்ஷன் அலோகேஷன் ஃபண்ட்ஸ்ல எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு DIIஸோட மணி இன்ஃப்ளோ. இந்த வருஷத்துல நிஃப்டி 100 பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் ரிட்டர்ன் நியர் டு 10% கிடைச்சிருக்கு. மிட் கேப்ல 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிட்டர்ன். அதே நிஃப்டி ஸ்மால் கேப் 250ல 7% கம்மியாயிருக்கு இந்த வருஷத்துடைய ரிட்டர்ன். ஏன் FIIஸ்லாம் செல்லிங்லேயே இருக்காங்க? ஸோ இந்தியன் மார்க்கெட்டோட வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. குளோபல் மார்க்கெட் கம்பேர் பண்ற அப்ப பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. இந்த US பாண்ட் அண்ட் ஃபியூச்சர் எக்கனாமிக் பாலிசி சேஞ்சஸ்ல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால தான் FPI கீப் ஆன் செல்லிங்ல இருக்காங்க. மெயினாக ருப்பி ரொம்ப வீக்காக இருக்கு. டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ் போயிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஒன்றும் தீர்வு கிடைக்கல. ஸோ அதனாலையும் தான் FPI கீப் ஆன் செல்லிங்ல இருக்காங்க. அப்போ மணி எங்கே தான் போயிருக்கு? மணி எங்கே போயிருக்குன்னா இந்த வருஷம் AI அண்ட் செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினாக சைனா, US, கொரியா, தைவானில் உள்ள செமிகண்டக்டர் அண்ட் AI ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்லாம் மணி இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிலவரப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எதில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் செக்டாரில் FPI இன்வெஸ்ட்மெண்ட் 79% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சர்வீசஸ் செக்டார்ல 46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு FPIயோட இன்வெஸ்ட்மெண்ட். அதே எதுல இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியா குறைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐடில கம்மி பண்ணியிருக்காங்க. 29% கம்மியாயிருக்கு. இப்ப ரியாலிட்டியில 23% கம்மியாயிருக்கு. அண்ட் தென் கன்சியூமர் டூரபிள்ஸ் FMCGல 21% FPIயோட இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாயிருக்கு. ஸோ அப்போ FPI இந்த வருஷம் பூரா செல்லிங்லேயே இருந்துட்டாங்க. அப்போ அடுத்த வருஷம் பையிங்க்கு வருவாங்களா? அதுக்கு வரணும்னா என்னென்னலாம் நடக்கணும்? மெயினாக நம்மளோட Q3, Q4 ஏர்னிங்ஸ் நல்லபடியாக வரணும். US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி ஸ்டேபிளாக ஆகணும், வீக்காக ஆகக்கூடாது, ஸ்டேபிளாக இருக்கணும். அந்த டேரிஃப் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் எப்போ சால்வ் ஆகுதோ அப்போ தான் திரும்ப FPI பையிங்க்கு வருவாங்க. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.